பணத்தை பற்றிய இரகசிய விளையாட்டு உங்கள் பார்வைக்கு முன்பாகவே இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியவில்லை என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? பணம் சம்பாதிக்க 10 முதல் 12 மணி நேரம் உழைப்பு தேவையில்லை. பெரிய வணிகம் தொழில் தேவையில்லை. சிறப்பு திறமை தேவையில்லை என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இன்று இந்த கதை மூலம் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன். அது உங்கள் மனதை நிச்சயம் உலுக்கிவிடும். பாருங்கள். பணத்தை பற்றியும் வெற்றியை பற்றியும் இந்த உலகம் முழுவதும் ஒரு மாய பிம்பத்தை உண்டாக்கி வைத்துள்ளது. இதை யார் புரிந்து வைத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் இந்த பணம் சம்பாதிக்கும் இரகசிய விளையாட்டில் எஜமானர் ஆகிவிட்டார்கள். அதனால் மக்களே, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இல்லையென்றால் நீங்கள் ஒரு ஆழமான சதியான செயலில் எப்போதும் பலியாகி கொண்டே இருப்பீர்கள். இந்த இரகசியத்தை நீங்கள் அறிந்த பிறகு உலகம் முழுவதும் இருக்கின்ற யதார்த்தங்கள் பொய்யாக உங்களுக்கு தோன்றும். இந்த வீடியோவை நீங்கள் பாதியிலேயே விட்டுவிட்டால் உலகின் 99% மக்கள் சிக்கியிருக்கும் அதே வலையில் நீங்களும் சிக்கியிருப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த வீடியோவை இறுதி வரை கேட்டால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக நிச்சயம் மாறிவிடும். இது ஒரு கதை மட்டுமல்ல, நீங்கள் காணும் யதார்த்தத்தை உங்கள் சிந்தனையை மாற்றும் ஒரு உண்மை சக்தி. இந்த உலகில் பல விஷயங்கள் மிகவும் எளிமையானவை, ஆனால் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இதனால்தான் மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் பணத்தின் அதிபதியாக முடிவதில்லை. இந்த பணத்தை சம்பாதிக்கும் விளையாட்டை புரிந்து கொள்ளும் நபர்கள் ஒரு வருடத்தில் கோடிக்கணக்கான பணத்துக்கு அதிபதியாக கூட ஆக முடியும். ஆனால் புரிந்து கொள்ளாதவர்கள் 40 வருடங்கள் கடினமாக உழைத்தாலும் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். பணம் என்னும் செல்வத்தை அதிகம் அவர்களால் பெற முடியாது. எனவே மக்களே, எந்த தாமதமும் இல்லாமல் இன்றைய பணம் சம்பாதிக்கும் விளையாட்டை பற்றிய கதையை ஆரம்பிப்போமா? ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை பையன் வசித்து வந்தான். அவன் பெயர் எழில்மொழியான். அந்த எழிலிடம் எதுவுமே இல்லை. அவனது வீடு குடிசை வீடு. அவனிடம் நல்ல உடைகள் இல்லை. சில சமயங்களில் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவுகள் கூட கிடைப்பது அவனுக்கு கடினமாக இருந்தது. ஆனால் அவனுக்குள் ஒரு விசித்திரமான தேடல் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. தனக்கு தெரியாத ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்று அவன் எப்போதும் உணர்ந்து கொண்டே இருந்தான். அது என்னவென்று நாம் அறிந்தால் நமது வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும் என்று ஒவ்வொரு முறையும் அவன் நம்பிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனது கிராமத்திற்கு ஒரு மர்மமான சித்தர் வந்தார். அந்த கிராமத்துக்கு வந்த சித்தர் சாதாரண சித்தர் அல்ல. அவர் ஒரு அரிதான இரகசிய கலையை அறிந்தவர் என்று மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். தன்னை தேடி வந்த ஒரு அரிய வாய்ப்பு இது என்று எழில்மொழியானுக்கு அப்போது தோன்றியது. உடனே அவன் சித்தரிடம் சென்று, நான் பணக்காரனாக வேண்டும், தயவு செய்து அதற்கான இரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சித்தரிடம் கேட்டான். சித்தரோ எழில்மொழியானை பார்த்து சிரித்தபடியே கேட்டார், நீ மிகப்பெரிய பணக்காரனாக நிறைய உழைக்க வேண்டும் என்றுதானே நீயும் மற்றவர்கள் போல நினைத்து கொண்டிருக்கிறாய்? ஆமாம் என்று அதற்கு எழில்மொழியான் உடனடியாக பதில் சொன்னான். சிறு வயதிலிருந்தே இதைத்தான் என் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனக்கும் அதையே சொல்லிக் கொடுத்தார்கள். உழைப்பு இல்லாமல் எதுவும் இங்கு கிடைக்காது என்று சோகமாக சொல்லி முடித்தான் எழில்மொழியான். அதை கேட்ட சித்தர் சத்தமாக சிரித்தார். இதுதான் இந்த உலகம் உனக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பொய். உழைப்பு அவசியம்தான், ஆனால் வெறும் உழைப்பால் யாரும் பணக்காரனாக முடியாதே. உழைத்தால் அதிக பணம் கிடைக்கும் என்றால் வயல்களில் உழைக்கும் விவசாய மக்கள், கூலித்தொழில் செய்யும் மக்கள், ரிக்ஷா ஓட்டும் மக்கள், இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கும் மக்கள் எல்லாம் இந்நேரம் அதிக பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக இருந்திருப்பார்களே. ஆனால் உண்மையில் இந்த பணம் சம்பாதிக்கும் விளையாட்டின் விதிமுறைகளை புரிந்து கொண்டவரிடம் மட்டுமே அதிகமான பணம் கொட்டி கிடக்கின்றன என்றார் சித்தர். இதை கேட்ட எழில்மொழியான் வியந்து போய் சித்தரையே பார்த்து கொண்டிருந்தான். எழில்மொழியான் சித்தரிடம் மெதுவாக கேட்டான், அப்படியானால் உண்மையான பணம் சம்பாதிக்கும் விளையாட்டின் விதிகள் என்னென்ன என்று சொல்லுங்கள் என்றான். சித்தர் தெளிவாக அவனிடம் சொன்னார், இந்த உலகில் பணம் காற்றில் பறக்கும் பறவை போல மிதந்து கொண்டிருக்கிறது. அப்படி காற்றில் மிதக்கும் பணத்தை இந்த பணக்காரர்கள் எளிதாக பிடித்து கொள்கிறார்கள். ஆனால் உன் போன்ற ஏழைகள் பறந்து கொண்டிருக்கும் பணத்தை பார்க்காமலே உழைத்து கொண்டு நொந்து கொண்டு களைத்து போய்விடுகிறார்கள். இந்த உலகம் இருட்டு சக்தியின் அமைப்பின் அடிப்படையில் இயங்குகிறது. இந்த இருட்டு சக்தியின் அமைப்பை நீ புரிந்து கொண்டால் பணம் சம்பாதிப்பது என்பது நீ மூச்சுக்காற்று சுவாசிப்பது போல மிகவும் எளிதானது. இதை கேட்டதும் எழில்மொழியானுக்கு இப்போதே இந்த பணம் சம்பாதிக்கும் இரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம் ஏற்பட்டது.
ஆனால் சித்தரோ அவனுக்கு ஒரு விசித்திரமான நிபந்தனை ஒன்றை விதித்தார். இந்த பணத்தை சம்பாதிக்கும் ரகசியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீ 7 நாட்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி செய்ய வேண்டும். இந்த பயிற்சியில் நீ ஒரு சிறு தவறு செய்தாலும் ஒருபோதும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள உன்னால் முடியாது. எழில்மொழியான் எதற்கும் தயாராகவே இருந்தான். முதல் நாள் சித்தர் அவனுக்கு ஒரே ஒரு காரியத்தை செய்யச் சொன்னார். பார், நன்றாக பார் என்றார் சித்தர். எழில்மொழியானுக்கு ஒரே ஆச்சரியம். யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டான். பார், கவனமாக பார், உற்றுப்பார், உன் கிராமத்தை சுற்றி பார் என்றார் சித்தர். எழில்மொழியானுக்கு எதுவுமே விளங்கவில்லை. ஆனாலும் சித்தர் சொன்னதால் அவன் ஒரு நாள் முழுவதும் தன் கிராமத்தை சுற்றி அலைந்து எல்லாவற்றையும் உற்று உற்று பார்த்தான். மக்கள் முகங்களில் உள்ள அசைவுகள், அவர்களின் பேச்சுக்கள், அவர்களின் நடத்தைகள், கடைக்காரர்கள் பொருட்களை விற்பது, வசதியானவர்கள் மற்றும் ஏழைகளின் செயல்கள் போன்ற பல விஷயங்களை பார்த்தான். ஆனால் அவனுக்கு எதுவுமே வித்தியாசமாக தெரியவில்லை. இரவும் ஆனது. அவன் சித்தரிடம் சென்றான். நாள் முழுவதும் என் கிராமத்தை சுற்றி பார்த்தேன், ஆனால் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை என்றான். அதற்கு சித்தர் சிரித்தார். இதுதான் உன்னுடைய மிகப்பெரிய தவறு. நீ பார்த்தாய், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. நீ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தவற விட்டு விட்டாய். பணக்காரர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், ஏழைகள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை நீ பார்க்கவில்லையா என்று சித்தர் கேட்டார். எழில்மொழியான் யோசிக்க ஆரம்பித்தான். அவன் மீண்டும் கிராமத்தை சுற்றி பார்த்ததை நினைவுக்கு கொண்டு வந்து பார்த்தான். அப்போது அவனுக்கு ஒரு விசித்திரமான விஷயம் ஒன்று நினைவுக்கு வந்தது. கிராமத்தில் பணக்காரர்கள் நாள் முழுவதும் 2 மணி நேரம் மட்டுமே வேலை செய்தார்கள், ஆனால் அதிக பணம் சம்பாதித்தார்கள். அதே சமயம் ஏழைகள் நாள் முழுவதும் கடினமாக உழைத்தாலும் அவர்களுக்கு போதுமான பணம் கிடைக்கவில்லை. இப்போது எழில்மொழியானுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இங்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது, ஆனால் அது சாதாரண மக்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறது என்று புரிந்தது. சித்தர் சொன்னார், உண்மையான ரகசியம் இங்கிருந்து தான் தொடங்குகிறது. ஆனால் இதை நீ அறிய வேண்டுமென்றால் உன்னுடைய மனதை திறக்க வேண்டும். நீ இதுவரை உண்மையானது என்று நம்பி இருந்ததை தவறானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எழில்மொழியான் இப்போது இந்த பணம் சம்பாதிக்கும் விளையாட்டை புரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். ஏதோ ஒரு பெரிய ரகசியம் தன் கண் முன்னால் இருக்கிறது, ஆனால் அவனால் அதை பார்க்க முடியவில்லை என்று அவனுக்கு தோன்றியது. என் மக்களே, எழில்மொழியான் அறிந்து கொண்ட இந்த ரகசியத்தை நீயும் அறிய விரும்புகிறாயா? பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்த ஏழைகளுக்கு தெரியாததை நீ புரிந்து கொள்ள விரும்புகிறாயா? அப்படியானால் இந்த வீடியோவில் சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தையையும் மிகவும் கவனமாக புரிந்துகொள். ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உன்னை கட்டுப்படுத்துவதாகவும் அதிலிருந்து வெளியேறுவது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாதது போலவும் உனக்கு எப்போதாவது தோன்றி இருக்கிறதா? அப்படியானால் இது ஒரு எதாச்சியாக நிகழும் நிகழ்வுகள் அல்ல. இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய தந்திரத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பின் அடிப்படையில் இயங்குகிறது. இந்த உலகம் நமக்கு சுதந்திரமான உணர்வை தருகிறது, ஆனால் உண்மையில் நம்மை ஒரு சிறையில் வைத்திருக்கிறது. நாம் இப்படி அதிகமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறாயா? பயத்தின் மூலம் நாம் கட்டுப்படுத்தப்படுகிறோம். பயம் என்பது மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். அது அவனை அசைய விடாது. அவனது சொந்த மனமே அவனை சிறையில் அடைத்துவிடும். இந்த சமூகத்தில் நம்முடைய சின்ன வயதிலிருந்தே நம்மை பயம் கொண்டே வளர்த்து வந்திருக்கிறார்கள். நல்ல மதிப்பெண்கள் இல்லை என்றால் எதிர்காலம் மோசமாகிவிடும். அரசு வேலை கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கை வீணாகிவிடும். பணம் சம்பாதிக்கும் அதிபதியாக மாறவில்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால், இது உண்மையா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கும்போது எதற்கும் பயப்படுவதில்லை அக்குழந்தை. ஆனால் இடையில் பயப்படும்படி பயிற்றுவிக்கப்படுகிறது. நமக்கு பயத்தை அன்றாட பழக்கம் ஆக்கிவிட்டார்கள். அதனால் நாம் நமது கனவுகள் நிஜமாவதை கூட பார்க்க பயப்படுகிறோம். இந்த பயத்தை யார் உடைத்தெறிகிறார்களோ அவர்கள்தான் வரலாற்றை உண்டாக்குகிறார்கள். வறுமை என்பது பணக்காரர் என்பதும் அதிர்ஷ்டத்தினால் உண்டாகும் நிகழ்வு என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? இல்லை, இது அப்படியான நிகழ்வு இல்லை. இது ஒரு அமைப்பு செய்யும் ஒரு வேலையின் ஒரு பகுதி. உலகில் ஏன் ஒரு சிலரே பணத்தின் அதிபதியாக ஆகின்றார்கள்? மற்றவர்கள் ஏன் தொடர்ந்து போராடுகிறார்கள்? ஏனென்றால் பணக்காரன் எப்படி ஆவது என்பதை இந்த சமூகம் நமக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. பள்ளியில் நாம் ஏன் பணம் சம்பாதிக்கும் கல்வி கற்கப்படுவதில்லை? ஒரு நல்ல வேலை பெற்று மற்றவர்களுக்காக வேலை செய்வது என்று மட்டுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஏன் இப்படி என்று எப்போதாவது நீ யோசித்திருக்கிறாயா? ஏனென்றால் இந்த அமைப்பு அனைவரும் பணம் படைத்தவர்களாக மாறிவிட்டால் அடிமை வேலை செய்வது யார்? கூலி வேலை செய்வது யார்?
பணம் படைத்தவனாக மாற வேண்டுமென்றால் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று சமூகம் நம்மை நம்ப வைத்திருக்கிறது. ஆனால் இது உண்மை அல்ல. அனைத்து பணத்தின் அதிபதிகளும் தங்கள் உழைப்பால் அல்ல, தங்கள் மனதின் சக்தியால் பணத்தின் அதிபதியாக மாறியுள்ளார்கள். இதுவரை கூறப்பட்ட மிகப்பெரிய பொய் என்ன? நீ கடினமாக உழைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீ வெற்றி பெற முடியும். இது உண்மை என்றால் இந்த உலகில் ஏழைகளான மக்கள்தானே அதிகம் பணம் படைத்தவர்களாக இருந்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் அதிகம் உழைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பணத்தின் அதிபதிகள் மற்றவர்களை தங்களிடம் உழைக்க வைக்கிறார்கள். அவர்கள் அமைப்பை புரிந்து கொண்டு அது தங்கள் விருப்பப்படி செயல்படுத்துகிறார்கள். பணத்தை சம்பாதிக்கும் உண்மையான இரகசிய விளையாட்டு என்ன என்பதை நமக்கு ஒருபோதும் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. பட்டம் படிக்காதவர்கள் கூட கோடீஸ்வரர் ஆனார்கள் தானே. இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? இவர்கள் ஏதோ ஒரு மந்திரத்தினால் இவ்வளவு பணம் சம்பாதித்து விட்டார்கள் என்று நீ நினைக்கிறாயா? இல்லை, இது அப்படியான நிகழ்வு இல்லை. அவர்கள் சிறு வயதிலிருந்தே நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த பொய்களை உடைத்தெறிந்தார்கள். இருட்டுக்குள் இருக்கும் சக்தியின் மறைக்கப்பட்ட விதிகளை அவர்கள் கையாண்டார்கள். இப்பொழுது மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கும் இரகசியம் உனக்கு வெளிப்படப் போகிறது. கவனமாக உற்று கவனி. உனது மனம்தான் உனது உண்மையான சக்தி. இந்த இருட்டில் உள்ள சக்தியை புரிந்து கொண்டு நீ எப்படி சிந்திக்கிறாயோ அப்படியே உனக்கு சாதகமாக இருள் சக்தி உனக்கு செயல்படுகிறது. நீ ஏழை என்று நினைத்தால் இந்த இருட்டில் உள்ள சக்தி உன்னை ஏழையாகவே வைத்திருக்கும். நீ உன்னை தோல்வியுற்றவன் என்று நினைத்தால் இருட்டில் உள்ள சக்தி உன்னை தோல்வியுற்றவனாகவே வைத்திருக்கும். ஒரு மனிதன் எதிர்மறையான எண்ணத்தில் சிந்திக்கும்போது அவனுக்கு கெட்டதே நடந்து கொண்டு இருப்பதை எப்போவாது நீ கவனித்து பார்த்திருக்கிறாயா? ஒருவன் தன்னையும் நம்பும்போது அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இதுவும் எதேச்சையாக நிகழும் நிகழ்வு அல்ல. இது இருட்டின் சக்தியின் விதிகள். பணத்தின் அதிபதி பணம் சம்பாதிப்பது பற்றி வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள். அவர்கள் பணம் சம்பாதிக்க தங்கள் மனதின் சக்தியை பயன்படுத்துகிறார்கள். வெறும் உழைப்பை மட்டுமே அவர்கள் நம்புவது இல்லை. அவர்கள் தங்கள் உள்ளே இருக்கும் பயத்தை அளிக்கிறார்கள். அவர்கள் சமூகத்தில் உள்ள பொய்யான விதிகளை உடைத்தெறிகிறார்கள். ஏன் சில மக்கள் எந்த வசதியும் இல்லாமல் பிறந்த வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையிலேயே வாழ்கிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் ஒரு சூழலில் வளர்கிறார்கள். அங்கு பணக்காரன் என்ற எண்ணமே பாவம் என்று கருதப்படுகிறது. அவர்களது குடும்பமும் சமூகமும் சிறுவயதிலிருந்தே பணக்காரர்கள் கெட்டவர்கள், பணம் சம்பாதிப்பது கடினம், நாம் ஏழைகள், நாம் இப்படியே வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மறுபுறம் பணக்கார குடும்பங்களில் பிறந்த குழந்தைகள் பணம் தங்களுக்கு எளிதானது, பணம் என்றும் அவர்களை நோக்கி வர வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனப்பான்மைதான் அவர்களை மேலும் மேலும் பணத்தின் அதிபதியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இப்போது உனக்கு ஒரு கேள்வி எழலாம், இந்த அமைப்பிலிருந்து நம்மால் வெளியேற முடியுமா என்று. ஆம், நீ உன் மனதை தவறான விதிமுறைகளிலிருந்து சரியாக மீட்டுக்கொண்டால் நீ எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் பணத்தின் அதிபதியாகலாம். இதற்கு நீ முதலில் பயத்தை அளிக்க வேண்டும். பயம்தான் மிகப்பெரிய எதிரி உனக்கு. இரண்டாவதாக, உன்னை தடுக்கும் சமூகத்தின் பொய் விதிகளை நீ அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். மூன்றாவதாக, பணம் உன்னை நோக்கி தானாகவே வரும்படி உன் மனதில் நீ திட்டமிட வேண்டும். பணத்தை பற்றிய உன் பார்வையை மாற்று. அது ஒரு கெட்ட பொருள் அல்ல, அது ஒரு பெரும் ஆற்றல். அந்த ஆற்றலை உன்னை நோக்கி ஈர்க்க கற்றுக்கொள். இருட்டின் சக்தியின் மொழியை கற்றுக்கொள். நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பெறுவாய். உன் எண்ணங்களை பணத்தின் அதிபதியாக மாற்றும்படி அமைத்துக்கொள். பெரியதாக யோசி. சிறிய கனவுகளை காண்பவன் ஏழையாகவே இருக்கிறான். நீ கோடிகளை பற்றி யோசித்தால் கோடிகள் உன்னை தேடி வரும். நீ செயல்படு. வெறும் சிந்தனையால் மட்டுமே எதுவும் நடக்காது. சரியான திசையில் சரியான நடவடிக்கை எடுப்பது அவசியம். இந்த பணம் சம்பாதிக்கும் இரகசிய விதிகளை நீ புரிந்து கொண்டால் நீ பணத்தின் அதிபதியாவதை யாராலும் தடுக்க முடியாது. இது ஒரு அறிவியல். இது ஒரு இருட்டின் சக்தியின் பொது விதி. இது முற்றிலும் உண்மை. பணம்தான் உண்மையான சக்தி என்றால் வறுமையில் பிறந்தவர்கள் எப்படி அரசர்களாக ஆனார்கள்? உழைப்புதான் வெற்றியின் திறவுகோல் என்றால் உலகில் ஏழைகளான மக்கள் ஏன் பணத்தின் அதிபதியாகவில்லை? விதிதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்றால் ஒரு மனிதன் தனது விதியை உடைத்து புதிய வரலாற்றை எழுத முடியுமா? நமது முழு வாழ்க்கையும் ஒரு பந்தயத்தில் கழிகிறது. பணத்தின் பின்னால், வெற்றியின் பின்னால் மற்றும் உச்சத்தை அடையும் ஆசையில் நமது வாழ்க்கை வீணாக முடிகிறது. ஆனால் நாம் உண்மையில் எதை நோக்கி ஓடுகிறோம்? வெறும் பணத்திற்காகவா நாம் ஓடுகிறோம்? அல்லது அதைவிட பெரிய காரியத்திற்காகவா ஓடுகிறோம்? முதலில் நீ ஒரு விஷயத்தில் தெளிவு கொள்.
பணம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள். பணம் என்பது உண்மையில் ஒன்றுமில்லை, அது ஒரு ஆற்றல். நீ 5000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றால் எந்த நோட்டும் இல்லை, எந்த வங்கியும் இல்லை, எந்த டிஜிட்டல் பணமும் இல்லை. இருப்பினும் மக்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். பணம் இல்லாமல் கூட அவர்கள் செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள். ஆம், ஏனென்றால் உண்மையான செல்வம் என்பது ஆற்றல்களாக இருந்தன. அது அறிவாகவோ திறமையாகவோ அல்லது வேறு எதுவாகவோ இருந்திருக்கலாம். இன்றும் இந்த ஆற்றலை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் பணத்தை உன் பக்கம் ஈர்க்க முடியும். ஆனால் இது எல்லோருக்கும் புரிவதில்லை. இதனால்தான் உலகில் 99% உள்ள செல்வமும் மொத்தமும் வெறும் 1% மக்களிடம் மட்டுமே உள்ளது. அவர்கள் யார்? பணத்தின் உண்மையை உணர்ந்தவர்கள். சில மக்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். சில மக்கள் அதிக உழைப்பு செய்யாமல் பணத்தின் அதிபதியாகிக் கொண்டே இருக்கிறார்கள். இதை பற்றி எப்போதாவது நீ கவனித்திருக்கிறாயா? இதற்கான பதில் மனநிலை மாற்றத்தில்தான் மறைந்து உள்ளது. ஒரு ஏழை மனிதனின் சிந்தனைக்கும் ஒரு பணக்கார மனிதனின் சிந்தனைக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம், உள்ள இடைவெளி. ஒரு ஏழை மனிதனின் கவனம் எப்போதும் எப்படி சேமிப்பது என்பதில் இருக்கும். அவன் சிறிய விஷயங்களில் பணம் சேமிக்க முயற்சிப்பான், பயப்படுவான், சந்தேகப்படுவான், பணம் சம்பாதிப்பது கடினம் என்று நம்புவான். அதே சமயம் ஒரு பணக்கார மனிதனின் கவனம் எப்படி உருவாக்குவது என்பதில் இருக்கும். அவன் வாய்ப்புகளை பார்ப்பான். பணம் உழைப்பால் மட்டுமே வருவதில்லை, ஆனால் சிந்தனையாலும் பார்வையாலும் வருகிறது என்று அறிவான். கவனியுங்கள் மக்களே, நான் உழைப்பு என்று சொன்னது உடல் உழைப்பு பற்றி அல்ல. பணம் வெறும் உடல் உழைப்பால் மட்டுமே வருவதென்றால் அதிக வியர்வை சிந்துபவர்கள்தான் அதிக பணத்தின் அதிபதியாக இருந்திருப்பார்கள் தானே. ஆனால் யதார்த்தம் அதற்கு எதிரானது. இப்போது ஒரு கேள்வி உனக்குள் வரலாம். பணம் ஒரு ஆற்றல் என்றால் அது எப்படி உன் பக்கம் ஈர்ப்பது? அதற்கான 3 ரகசியங்கள் உள்ளன. முதல் ரகசியம், பணத்தை தங்கள் மனதில் பதிய வைத்து கொண்டவர்களிடம் மட்டுமே பணம் வரும். பணம் சம்பாதிப்பது கடினம் என்று உன் ஆழ்மனதில் நீ பதிய வைத்திருந்தால் உன்னுடைய ஆழ்மனம் நீ பணக்காரனாகக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் அழித்துவிடும். நீ அதை பார்க்கக்கூட மாட்டாய். ஆனால் உன் மனதில் பணம் உன்னை நோக்கி வரும் என்று நீ நினைத்தால் இருட்டில் உள்ள சக்தி அதை உனக்கு கொண்டு வந்து தரும். இரண்டாவது ரகசியம், பணம் எப்போதும் தங்களுக்கு யார் மதிப்பு கொடுக்கிறார்களோ, தங்களுக்கான வேலையை யார் உண்டாக்கி தருகிறார்களோ அவர்களிடமே செல்லும். இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணம். உன்னிடம் ஒரு அறிவு அல்லது திறமை இருந்தால் அது லட்சக்கணக்கான மக்களின் சிக்கலை தீர்க்க முடியும் என்றால் அதற்கு ஈடாக அவர்கள் உனக்கு பணம் தரமாட்டார்களா? நிச்சயமாக தருவார்கள். இதனால்தான் உலகில் உள்ள பணத்தின் அதிபதிகள் மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒன்றை கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு புதிய கண்டுபிடிப்பாகவோ அல்லது சேவையாகவோ அல்லது உலகம் முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு சிந்தனையாகவோ இருந்திருக்கலாம். மூன்றாவது ரகசியம், பணம் சரியான ஆற்றல் பாயும் இடத்தில் மட்டுமே நிலைத்து இருக்கும். சில மக்கள் திடீரென பணத்தின் அதிபதியாக மாறி பின்னர் சிறிது காலத்திலேயே திவாலாகி விடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் அவர்கள் பணத்தை தக்க வைத்துக்கொள்ளும் சரியான ஆற்றலை உருவாக்கவில்லை. பணம் உன்னை நோக்கி பாய்ந்து வருகிறது. நீ அதற்கு சரியான திசையை கொடுக்கவில்லை என்றால் அது வேறு எங்காவது சென்றுவிடும். ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால், சில மக்கள் உழைக்காமலே பணத்தின் அதிபதியாக மாறுகின்றார்களே, இது வெறும் அதிர்ஷ்டமா? இல்லை இல்லை, இது ஆன்மீக பணத்தின் ஈர்க்கும் ரகசியம். உலகில் மிக பழமையான ஆன்மீக போதனைகளில் பணம் ஒரு ஈர்ப்பு விளையாட்டு என்று கூறப்பட்டுள்ளது. உன் ஆற்றல் சரியான அலைகளில், அதிர்வு அலைகளை தொடங்கும் போது பணம் தானாகவே உன்னை நோக்கி ஈர்க்கப்படும். சில மக்கள் எங்கு சென்றாலும் பணமும் வெற்றியும் அவர்களை பின்தொடர்ந்தே வருவதை எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அவர்கள் எந்த மாயாஜாலமும் செய்வதில்லை, ஆனால் அவர்கள் தங்கள் ஆற்றலை பணம் செய்யும் காந்தமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். வேதங்களும் சொல்கின்றன, தங்கள் உணர்வை உயர்நிலைக்கு உயர்த்தும் நபருக்கு பணமும் செல்வமும் தானாக சென்று சேர்கின்றன என்று. இதனால்தான் சில மகத்தான சித்தர்கள் கூட ஒரு விஷயத்தை விரும்பும்போது இந்த இருட்டில் உள்ள சக்தி அதை தானாகவே அவர்களுக்கு அதை கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்போது நாம் ரகசியமான பகுதிக்கு வருகிறோம். ஒரு சூத்திரம் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கும் ஆழமான உண்மை அது. பணம் சம்பாதிப்பது கடினமான வேலை என்று நினைக்காதீர்கள். பணம் என்பது ஒரு ஆற்றல், ஈர்ப்பு விளையாட்டு என்று நம்புங்கள். இந்த ஈர்ப்பு விளையாட்டை புரிந்து கொண்டால் நீங்கள் அதை கட்டுப்படுத்த முடியும். முதலில் உங்கள் ஆழ்மனதை முழுமையாக சுத்தம் செய்யுங்கள். பணம் தீமையின் வேர், பணம் சம்பாதிப்பது கடினம், என்னால் பணத்தின் அதிபதியாக மாற முடியாது போன்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து விடுங்கள். உங்கள் ஆற்றல்களை உயர்த்துங்கள். பணம் நம்பிக்கை, அறிவு மற்றும் தெளிவான நோக்கம் உள்ளவர்களிடம் மட்டுமே வரும்.
உங்களது நோக்கத்தில் தெளிவு இல்லை என்றால் இருட்டில் உள்ள சக்தி எப்படி உங்களுக்கு செல்வம் கொடுக்கும்? உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள். நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காதீர்கள். மாறாக மற்றவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு மிக்கவராக மாற முடியும் என்று சிந்தியுங்கள். உலகின் பணக்கார நிறுவனங்களும் மக்களும் இந்த கொள்கையை பின்பற்றுகின்றார்கள். அவர்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு செல்வம் கொட்டுகிறது. உண்மையில் பணம் ஒரு ஆழமான கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகிறது. அதை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்வதே இல்லை. பணம் உழைப்பால் வருகிறது என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அது உண்மை இல்லை. பணம் அதிர்ஷ்டசாலிகளுக்கு கிடைக்கிறது என்று நம்புகிறோம், ஆனால் இதுவும் கொஞ்சம் உண்மைதான். ஆனால் உண்மையான உண்மை இதைவிடவும் மர்மமானது. பணம் என்பது உணர்வுக்கும் ஆற்றலுக்கும் இடையே உள்ள தொடர்புதான். உங்கள் உணர்வில் வறுமை உணர்வு பதிந்திருந்தால் நீங்கள் விரும்பினாலும் பணத்தின் அதிபதியாக முடியாது. உங்கள் ஆழ்மனதில் பணம் சம்பாதிப்பது கடினம் என்ற எண்ணம் இருந்தால் இருட்டின் சக்தி அதை உங்களுக்கு எளிதாக வழங்காது. இதனால்தான் உலகில் சில மக்கள் பிறப்பிலிருந்தே பணத்தின் அதிபதியாக இருக்கிறார்கள். மேலும் சில மக்கள் வாழ்நாள் முழுவதும் போராடிய போதிலும் ஒரு அடி கூட முன்னேற முடிவதில்லை. ஆனால் இதை நம்மால் வெல்ல முடியுமா? இருள் சக்திக்கும் பணத்திற்கும் இடையிலான தொடர்பு என்ன? இருட்டில் உள்ள சக்தி மிக துல்லியமான விதிகளின் அடிப்படையில் இயங்குகிறது. இந்த விதிகளை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் எதை விரும்பினாலும் உங்களை நோக்கி இழுக்க முடியும். அது பணமாக இருந்தாலும், வெற்றியாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. சில மக்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே மிக எளிதாக கிடைப்பதையும், சில மக்கள் சிறிய விஷயங்களுக்காக போராடுவதையும் எப்போதும் கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? இவை அனைத்தும் ஆற்றல் விளையாட்டின் ஒரு பகுதியாகும். உங்கள் ஆற்றல்கள் சரியான அலைகளில் அதிர்வுற்றால் உங்கள் விருப்பங்கள் தானாகவே நிறைவேறும். இல்லை என்றால் நீங்கள் விரும்பினாலும் முன்னேற முடியாது. அப்படியென்றால் இந்த ஆற்றல் ஈர்ப்பு விளையாட்டில் பணம் பற்றிய புரிதல் கொண்டவர்களிடம் மட்டுமே பணம் செல்லும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து கவலை மற்றும் பயத்தின் ஆற்றல் இருந்தால் பணம் உங்களிடம் விலகி ஓடிவிடும். உங்களுக்கு தன்னம்பிக்கை, செழிப்பு மற்றும் குறைபாடற்ற சிந்தனை இருந்தால் பணம் உங்களை நோக்கி ஓடி வரும். பணம் சம்பாதிக்கும் ரகசியம் மிகவும் எளிதானது. உங்களுக்குள் இருக்கும் உள் அதிர்வு தான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வரும் என்பதை தீர்மானிக்கிறது. பலர் உழைக்கிறார்கள், ஆனால் அவர்களின் ஆற்றல் பயம் மற்றும் பாதுகாக்கப்பட்ட தன்மையால் நிறைந்திருக்கிறது. எனவே அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் அவர்களிடம் நிலைக்காது. அதே சமயம் சில மக்கள் அதிகம் உழைக்காமலே தொடர்ந்து பணத்தின் அதிபதியாகி கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களின் ஆற்றல் செழிப்பு அதிர்வலைகளை உண்டாக்குகிறது. இது வெறும் கோட்பாடா? இல்லை, வரலாற்றில் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் உள்ளன. இங்கு மக்கள் தங்கள் சிந்தனை முறையை மாற்றுவதன் மூலம் பணத்தின் அதிபதியாக மாறிவிட முடியும். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வியாபாரி ஒரு காலத்தில் திவாலாகி போனார். தனது மனநிலையை மாற்ற முடிவு செய்தார். அவர் பணம் பற்றாக்குறை பற்றி ஒருபோதும் பேச மாட்டேன், எப்போதும் தன்னை செழிப்பாக உணர்வேன் என்று தீர்மானித்தார். இதன் விளைவாக சில வருடங்களிலேயே அவர் கோடீஸ்வரன் ஆனார். ஒரு சாதாரண ஊழியர் தனது ஆழ் மனதில் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் என்று ஆழமாக பதிந்து கொண்டார். இன்று அவர் பல கோடி ரூபாய் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இது அற்புதமா? இல்லை, இது இருள் ஆற்றல் விதிகளின் நேரடி விளைவு. வேதங்களிலும் இந்த ரகசியம் குறிக்கப்பட்டுள்ளதா? ஆம். எந்த கண்ணோட்டத்துடன் நீ இந்த உலகை பார்க்கிறாயோ அதுவே உன் சிருஷ்டியாக மாறும். நீ எங்கும் வறுமை, போராட்டம் மற்றும் பற்றாக்குறையை பார்த்தால் அதுவே உன் வாழ்க்கையில் வெளிப்படும். நீ எல்லாவற்றையும் வாய்ப்பு, செழிப்பு மற்றும் சக்தியை பார்த்தால் உன் வாழ்க்கையும் அதுபோலவே மாறும். வேதங்களில் சிருஷ்டியில் உள்ள அனைத்தும் முதலில் உணர்வில் உருவாகின்றன, பின்னர் வடிவத்தை அடைகின்றன என்று கூறப்படுகிறது. இதனால்தான் தங்கள் உணர்வை வளமாக கொள்பவர்கள் வளமாகி விடுகிறார்கள். இப்போது மிகப்பெரிய கேள்வி எழும்புகிறது. உங்கள் ஆற்றலை எப்படி பணம் செய்யும் காந்தமாக மாற்றுவது? இதற்கு 3 ரகசிய படிகள் உள்ளன. முதல் படி, உங்கள் ஆழ் மனதை சுத்தம் செய்யுங்கள். உங்களிடம் ஏதேனும் எதிர்மறை நம்பிக்கை இருந்தால் அதை நீக்க வேண்டும். பணத்தை ஈர்ப்பது உங்களுக்கு எளிதானது என்று நீங்களே பலமுறை நம்ப வேண்டும். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இதை வேதங்களிலிருந்து நவீன நரம்பியல் விஞ்ஞானம் வரை எல்லா இடங்களிலும் ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளன. இரண்டாவது படி, உங்கள் ஆற்றலை உயர்த்துங்கள். இதை எப்படி செய்வது? எளிதான வழி என்னவென்றால், நீங்கள் செல்வந்தராக இருக்கும்போது நீங்கள் உணரும் உணர்ச்சிகளை உணருங்கள். நான் உணருங்கள் என்கிறேன், சிந்தியுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் உங்கள் உணர்வில் ஏற்கனவே செழிப்பை அனுபவிக்க தொடங்கினால் இருள் சக்தி அதை உங்கள் நிஜ வாழ்க்கையில் வெளிப்படுத்த தொடங்கும். மூன்றாவது படி, சரியான நடவடிக்கைகளை எடுங்கள். வெறும் சிந்தனையால் மட்டுமே எதுவும் நடக்காது. நீங்கள் சரியான திசையில் செயல்பட வேண்டும். ஆனால் அந்த நடவடிக்கை உங்கள் ஆற்றலுடன் பொருந்தியதாக இருக்க வேண்டும்.
நீங்கள் எதையாவது வலுக்கட்டாயமாக செய்தால் அது இருள் சக்தி ஓட்டத்திற்கு எதிராக செல்லும். ஆனால் நீங்கள் சரியான ஆற்றலால் தூண்டப்பட்டு எதையாவது செய்தால் முடிவுகள் மந்திரம் போல வரும். இப்போது கடைசி கேள்வி, நீங்கள் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டீர்களா? ஆம் என்றால் இப்போது உங்களுக்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று, நீங்கள் இதுவரை இருந்தபடியே இருப்பது. மற்றொன்று, உங்கள் உணர்வை மாற்றி இந்த பணம் சம்பாதிக்கும் ஈர்ப்பு விளையாட்டை புரிந்து செயல்படுவது. இந்த உலகம் உண்மையில் என்ன என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? பணம், வெற்றி, உறவுகள், கனவுகள் இவை அனைத்தும் ஒரு மாயையா? அல்லது இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ரகசியம் மறைந்திருக்கிறதா? பணமே எல்லாம் என்றால் அதை அடைந்தவர்கள் ஏன் இன்னும் குறைபாடாக உணர்கிறார்கள்? வெற்றியே இறுதி இலக்கு என்றால் உச்சத்தை அடைந்தவர்களும் ஏன் வெறுமையை உணர்கிறார்கள்? இந்த முழு விளையாட்டும் வேறேதேனும் ஒன்றா என்று நீங்கள் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் உங்கள் முழு வாழ்க்கையும் என்றென்றும் மாறும். பணம் என்பது ஒரு ஆற்றல் மட்டுமே என்றும், உணர்வு அதன் திசையை தீர்மானிக்கிறது என்றும், இருள் சக்தி இந்த விளையாட்டை புரிந்து கொண்டவர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது என்றும் நாம் இதுவரை அறிந்து கொண்டோம். ஆனால் கேள்வி என்னவென்றால், விளையாட்டு இத்துடன் முடிந்து விட்டதா அல்லது இது வெறும் தொடக்கமா? உண்மையான ரகசியம் பணத்தையும் தாண்டி இருக்கிறது என்று உங்களுக்கு சொன்னால் புரியுமா? இந்த உலகம் முழுமையும், இந்த முழு சிருஷ்டியும், இந்த முழு யதார்த்தமும் உண்மையில் ஒரு மாயை என்று யாராவது உங்களிடம் சொன்னால் மிகப்பெரிய ரகசியம், வாழ்க்கை ஒரு விளையாட்டு. ஆனால் யாருடைய விளையாட்டு? நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவையும் நீங்களே எடுக்கிறீர்களா? அல்லது வேறு யாரோ உங்கள் முடிவுகளை தீர்மானிக்கிறார்களா? உங்கள் எண்ணங்கள், உங்கள் விருப்பங்கள், உங்கள் கனவுகள் இவை அனைத்தும் ஏற்கனவே ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால் தீர்மானிக்கப்பட்டிருக்கலாம் என்பது சாத்தியமா? உங்கள் முழு வாழ்க்கையும் ஏற்கனவே ஒரு திரைக்கதை போன்று நடைபெற்று கொண்டிருக்கிறதா? ஆமென்றால் திரைக்கதையை எழுதியவர் யார்? சில மக்கள் வறுமையில் பிறப்பதையும் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? சில மக்கள் இவ்வளவு கடினமாக உழைத்த போதிலும் ஏன் தோல்வி அடைகிறார்கள்? மற்றும் சிலர் எந்த உழைப்பும் இல்லாமல் ஏன் வெற்றி பெறுகிறார்கள்? சில மக்கள் கோடிகளை சம்பாதித்த பிறகு அவர்கள் துக்கமாக இருக்கிறார்கள். அதே சமயம் சிலர் எந்த சொத்தும் இல்லாமல் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். இவை அனைத்தும் வெறும் தற்செயலா அல்லது இதற்கு பின்னால் ஒரு ஆழமான திட்டம் மறைந்திருக்கிறதா? இதை ஒரு முறை புரிந்து கொண்டால் எல்லாம் மாறிவிடும். உண்மை என்னவென்றால் இந்த உலகம் ஒரு மாயைதான், ஒரு பெரிய விளையாட்டு. அது நமது உணர்விலேயே விளையாடப்படுகிறது. இதை யார் புரிந்து கொள்கிறாரோ அவர் விளையாட்டின் எஜமானர் ஆகிறார். அவர் எப்போதும் இந்த விளையாட்டில் ஒரு சிப்பாய் போல சிக்கித் தவிக்கிறார். ஆனால் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இது ஒரு வீர விளையாட்டு என்றால் வீரர் யார்? நீங்களா அல்லது வேறு யாராவதா? வாழ்க்கை ஒரு விளையாட்டு என்றால் வெற்றி என்ன? இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் இறுதியில் ஒரு நாள் இறக்கப் போகிறான் என்றால் இந்த முழு போராட்டமும் ஏன்? பணக்காரனும் தன் சொத்தை தன்னுடன் எடுத்துச் செல்ல முடியாவிட்டால் இந்த ஓட்டத்தின் நோக்கம் என்ன? இங்கு எல்லாமே பணமா அல்லது இதற்கு பிறகும் ஏதேனும் இருக்கிறதா? இதுதான் மிகப்பெரிய ரகசியம். இதை அறிந்த பிறகு உலகின் மிகப்பெரிய துறவிகளும், சித்தர்களும், முனிவர்களும், ஞானிகளும் இந்த விளையாட்டிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டார்கள். வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், இந்த விளையாட்டு ஒருபோதும் உன்னுடையதாகவே இல்லை. நீ உனக்கு ஒரு பெயர் கொடுத்தாய், நீ உனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தாய், நீ இந்த உடல், இந்த மனம், இந்த ஆசைகள் என்று நம்பினாய். ஆனால் நீ உன் உணர்வை இதைவிடவும் உயர்த்த முடிந்தால் இவை அனைத்தும் ஒரு அலையை போன்று வந்து செல்லும் ஒரு தற்காலிக அனுபவம் என்பதை நீ காண்பாய். உண்மையான வீரர் இந்த அலைகளுக்கு அப்பால் பார்க்கக்கூடியவர். இப்போது ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த விளையாட்டை நீ விளையாட விரும்புகிறாயா அல்லது அதை தாண்ட விரும்புகிறாயா? இறுதி செய்தி, இப்போது உன்னிடம் 2 வழிகள் உள்ளன. தேர்வு உன்னுடையது. ஒன்று, முதல் வழி, நீ இந்த விளையாட்டில் சிக்கி தவிக்கலாம். பணம், வெற்றி, உறவுகள் மற்றும் கனவுகளின் பந்தயத்தில் ஓடலாம். இதுவும் ஒரு தேர்வுதான். இரண்டாவது வழி, நீ இந்த விளையாட்டை முழுமையாக புரிந்து கொள்ளலாம், இதை தாண்டலாம் மற்றும் உண்மையான அமைதி, மகிழ்ச்சியை நீ அடையலாம். இப்போது முடிவு எடுக்க வேண்டியது நீதான். நீ வீரனாவாயா அல்லது விளையாட்டை தாண்டுவாயா? இந்த ரகசியம் புரிந்தால் கருத்தில் புரிந்தது என்று எழுது.